अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणं 35வது श्लोकम्। यद् बाल्यादिष्वस्थासु अहमहमिति भात्येकरूपो विभिन्नासु अध्यक्षं जागृत अर्थानिव निजमहसा यच्च सुप्तोऽपि वेत्ति यच्चाहंकार मोषेऽपि अपरिमुषित चित् सुप्ति सौख्यादि साक्षी द्रष्टुर्दृष्टेः अलोपे श्रुतिरपि तदसौ प्रत्यगात्मा दृगात्मा। அந்த பிரம்மத்துக்கு சச்சிதானந்தம் நந்தஸ்வரூபம் அப்படின்னு லட்சணம் சொன்னது. அதே சச்சிதானந்த ஸ்வரூபம் ஜீவாத்மாவுக்கும் இருக்குங்கிறத நிரூபணம் பண்ணிட்டு வர்றார். இதுக்கு முன்னாடி சத்ஸ்வரூபமாக ஜீவாத்மா இருக்குங்கிறத சொல்லிட்டார். இப்ப இந்த ஸ்லோகத்துல 35வது இந்த ஸ்லோகத்திலே அது சித் ஸ்வரூபம் அப்படிங்கிறத யுக்தியால நிரூபணம் பண்றார். திருகாத்மா பிரத்யகாத்மா திருகாத்மா திருக்கா சித்து திருக்கு சித்து சைத்தன்யம் தியானம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். அதனால திருகாத்மா அப்படின்னு சொன்னா சிதாத்மா அப்படிங்கிறது அர்த்தம். சிதாத்மானுதான் அர்த்தம். இந்த சிதாத்மா அப்படிங்கிறதுல திருக்கு அப்படிங்கிற சப்தத்தை எதுக்காக போட்டாருன்னு கேட்டா, திருக்குன்னு சொன்னாதான் அது ஞானஸ்வரூபம்னு தெரியுமா. சித்துன்னு சொன்னா சைத்தன்யம்ங்கிறது தெரியறது, ஆனா அதுதான் எல்லாத்தையும் பார்க்கறது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு திருக்குங்கிற சப்தத்துக்கு தான் சாமர்த்தியம். ஏன்னா தர்சனம் திருக்கு இந்த சப்தங்கள்லாம் ஒரு விஷயத்தை பிரகாசப்படுத்துற அர்த்தத்தை சொல்றது. சைத்தன்யம்ங்கிற இந்த சப்தம் ஒரு வித்தியாசமான சப்தம். அது என்ன சொல்றதுன்னா தன்னை மாத்திரம் பிரகாசப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அது சொல்லும். இங்க சைத்தன்யத்துக்கு தான் மற்ற விஷயங்களையும் பிரகாசப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. ஒரு ஜடம் இன்னொன்னு பிரகாசப்படுத்தாது. ஆனால் சைத்தன்ய ஸ்வரூபமான இந்த ஆத்மா ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறத தெரிவிக்கணுங்கிறதுக்காக திருகாத்மான்னு இங்க சப்தத்தை மாத்தி போடுறார். இல்லைன்னா சிதாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மற்ற பாகங்கள். என்ன சொல்ற எத்து எச்ச எச்ச அப்படின்னு ஒரு 3 காரணங்களை காமிச்சு, ஆகையாலே இந்த பிரத்யகாத்மா திருகாத்மா திருக் ஸ்வரூபம் அதாவது ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது அப்படின்னு நிரூபணம் பண்றார். முதல் காரணம் என்ன? யத் பால்யாதிஷு அவஸ்தாசு அகம் அகம் இதி பாதி ஏகரூபா விபின்னாசு விபின்னாசு அவஸ்தாசு. ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவன் முதல்ல பாலனா இருக்கிறான், அதுக்கப்புறம் யுவாவாகிறான், அப்புறம் விருத்தன் ஆயிடுறான். அப்ப என்ன ஆச்சு? பால்யாதிஷு பால்யம் யௌவனம் வார்த்தக்கியம் இன்னும் கூட பல அவஸ்தைகளை சேர்த்துக்கலாம். எல்லா அவஸ்தைகளும் அவனுக்கு வருது பார்க்கிறோம். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. இந்த அவஸ்தைகள்லாம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா விபின்னாசு. ஒரு அவஸ்தை இருக்கும்போது இன்னொரு அவஸ்தை இருக்காது, அப்பேற்பட்ட அவஸ்தை. இவன் பாலனாக இருக்கும்போது பால்யாவஸ்தை இருக்கும்போது
யௌவனாவஸ்தை யுவாவஸ்தை கிடையாது, விருத்தாவஸ்தை கிடையாது. யுவாவஸ்தையில இருக்கும்போது மற்ற ரெண்டு அவஸ்தை இல்லை, விருத்தாவஸ்தை இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள அவஸ்தைகள்லாம் இல்லை. ஆக அந்த அவஸ்தைகள்லாம் வந்துட்டு போகக்கூடிய அவஸ்தைகளாக இருக்கு. அதனால வெவ்வேறு அவஸ்தைகளாக இருக்கு. இருந்தாலும் இந்த பால்யாவஸ்தையில இருந்தவன் யௌவனாவஸ்தைக்கு வந்த பிறகு கூட ஆமா நான் ஏற்கனவே சின்ன பையனாக இருந்தேன் அப்படிங்கிறத ஸ்மரிக்கிறான். ஆக அவன் பால்யாவஸ்தையோடு சேர்ந்து இருந்தது அவன் ஒத்துக்கிறான், அவனுக்கு தெரியுது. விருத்தனாக ஆனதுக்கு அப்புறம் அவன் யுவாவாக இருந்ததும் தெரிகிறது, பால்யனாக இருந்ததும் தெரிகிறது, விருத்தனாக இருக்கிறதும் தெரிகிறது. இந்த மூணு அவஸ்தையிலையுமே அவன் அகம் அகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வரூபத்தை அனுசூதமாக பார்க்கிறான். அதாவது அவஸ்தைகள் மாறுகிறது, ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னு இல்லை. ஆனா இந்த அகம்ங்கிறது மாறாம மூணு அவஸ்தைகளிலையும் தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. யத் பால்யாதிஷு அவஸ்தாசு அகம் அகமிதி பாதி ஏகரூபா விபின்னாசு. அந்த அகங்கிறது மாறுறதா, ஏதாவது வித்தியாசப்படுறதா அப்படின்னு பார்க்கணும். மாறலன்னு தான் நமக்கு தோன்றது வியாவகாரிகமான ரீதியில. ஏன்னா அகங்கிறது மாறி போச்சுன்னா அவனுக்கு இப்ப யுவாவா இருக்கும்போது அந்த அகமே மாறி போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப பால்யத்துல நடந்த அகம், அதை அனுபவிச்ச அகம் வேறு. அதாவது பால்யாவஸ்தையில நடந்த விஷயங்களை அனுபவித்த நான் வேறு, யுவாவஸ்தையோட இருந்துட்டு அனுபவிக்கக்கூடிய நான் வேறுன்னு சொல்லிட்டா பால்யாவஸ்தையில நடந்த விஷயங்கள்லாம் யுவாவஸ்தையில எனக்கு ஞாபகம் வர முடியாது, ஏன்னா ஆளே மாறி போனதுனாலே. அதே மாதிரி விருத்தாவஸ்தையில வரும்போது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது போயிடும். ஆனா அப்படி இல்லை. அப்ப அதுல என்ன தெரிகிறது, அவஸ்தைகள் மாறினாலும் அந்த அவஸ்தாவான்னு சொல்றோமே, அந்த அவஸ்தாவான் ஆன அந்த ஜீவாத்மா அகங்கிறது மாறல. அது பால்யாவஸ்தையிலேருந்து விருத்தாவஸ்தை வரை ஒரே மாதிரியா ஒரே அகம்தான் இருந்துட்டு இருக்குன்னு தெரியுது. சரி, இதனால என்ன ஆச்சு? பால்யாவஸ்தை, யௌவனாவஸ்தை, விருத்தாவஸ்தை இதெல்லாம் அந்த இதுக்கு வரலன்னு தெரியுது. இந்த மூணு இதுவும் ஆத்மாவுக்கு வரல, அது சரீரத்துக்கு தான் வந்தது. அது ஜடம், சரீரத்தை விட்டுடுவோம். ஆனால் இப்ப சரீரத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மா ஏகரூபமா, அகங்கிற பதார்த்தம் ஏகரூபமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரீரம் இந்த விஷயங்களை பார்க்காது, அதுக்கு தெரியாது. ஆனா அந்த சிச்சக்திங்கிறது ஆத்மாவுக்கு இருக்கு, அகங்கிறதுக்கு இருக்கு. இந்த அம்சத்தை நாம இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியும். சரீரம் மாறுறது, அதனுடைய அவஸ்தைகள் மாறுறது. ஆனா மூணு அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியறதும் இல்லையோ. அப்ப நான் அதை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு மூணு அவஸ்தைக்கு பார்ப்போம். அத்தியக்ஷம் ஜாகிருத் அர்த்தான் இவ நிஜமஹசா எச்ச சுப்தோபி வேத்தி. அத்தியக்ஷம், அத்தியக்ஷம்னா இங்க பிரத்யக்ஷம்னு அர்த்தம். ஜாகிரத்துனா ஜாகிரத அவஸ்தையோடு கூடினவன் அர்த்தம். ஜாகிரத அவஸ்தையில நமக்கெல்லாம் நல்லா பழக்கம் இருக்கு. நம்ம வெளி விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம், கண்ணால ரூபத்தை பார்க்கிறோம், காதால சப்தத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு இந்திரியத்தினாலையும் அந்தந்த இந்திரிய விஷயங்களை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம், நல்லா பார்க்கிறோம். அதுல சந்தேகம் இல்லை, பளிச்சுன்னு தெரிகிறது. ஆனால் இதே ஆசாமிக்கு இந்த ஜாகிரத அவஸ்தை போயிடுறது, சொப்னாவஸ்தைங்கிறது வந்துடுறது. ஒரு நிலையில மூச்சுன்னு இருக்கக்கூடிய நிலை போய் அவன் சொப்னாவஸ்தைக்கு சேர்ந்து விடுறான். சொப்னாவஸ்தையில இருக்கும்போது மூச்சுட்டு இருக்கானா இந்த நிலை இல்லை. சொப்பனத்துல இருக்கும்போது மூச்சுட்டு இருக்கா மாதிரி அவனுக்கு சொப்பனம் வரலாம். ஆனா நிஜமாக அவன் அப்போ ஜாகிரத அவஸ்தை உள்ளவனாக இருக்க முடியாது. அதனாலே இப்ப ஜாகிரத அவஸ்தையில இருக்க மாதிரி சொப்பனம் தெரிகிறது, ஆனா ஜாகிரத அவஸ்தை அந்த சமயத்துல இல்லை. இதை எப்படி சொல்றது? ஜாகிரத்து அர்த்தான் வேத்தி, முழித்து கொண்டிருக்கிறவன் அர்த்தம்னா விஷயங்களை வேத்தி அறிகிறான், பார்க்கிறான். எல்லா பிரமாணங்களையும் உபயோகப்படுத்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். ஆனா இவனுக்கு
ஜாகிரத் காலத்துல இருக்கும்போது என்ன சாதனங்கள்லாம் இருக்கோ இந்த சாதனங்கள்ல ஒண்ணுமே இல்லை சொப்பனத்துல அவன் தூங்கும் போது. ஆனால் ஜாகிரத்துல இருந்துட்டு இவன் எப்படி வெளி விஷயங்களை பார்த்துட்டு இருந்தானோ இதே மாதிரியான ஒரு திருஷ்டியானது அவனுக்கு சுப்தகான சொப்பனத்துல ஏற்படுறது. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நம்ம ஸ்தூல தேகத்துல வந்த அவஸ்தைகள் முன்னாடி சொன்ன அவஸ்தைகள், அதாவது கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படிங்கிறது ஸ்தூலமான தேகத்துக்கு உண்டான அவஸ்தைகள். அந்த அவஸ்தைகள் மாறினாலும் நான் மாறவில்லை அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்னா, அந்த ஸ்தூல தேகத்தை காட்டிலும் தனியாக அதை தெரிஞ்சுக்கக்கூடிய நான் இருக்குன்னு புரிஞ்சு விடலாம். ஆனா அந்த நான் இந்திரியம் இல்லை அப்படிங்கறத எதை வச்சு தீர்மானம் பண்றது? இந்திரியமோ மனசோ அதெல்லாம் இல்லைன்னு எப்படி தீர்மானம் பண்றது? அதுக்காக தான் இந்த ரெண்டாவதை காண்பிக்கிறார். இந்த ரெண்டாவதுல எப்படின்னு கேட்டா, எந்த இந்திரியங்களை கொண்டு ஜாகிரத அவஸ்தையில விஷயங்களை அவன் பார்த்தானோ அந்த இந்திரியங்கள் சொப்னாவஸ்தையில இல்லை. ஆனா ஜாகிரத அவஸ்தையில எப்படி பார்த்தானோ அதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அதே மாதிரி பார்க்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. இவா சப்தம் போட்டிருக்கார், ஜாகிரத்து அர்த்தான் யதா வேத்தி. முழித்து கொண்டிருக்கிறவன் எப்படி வெளியில பார்க்கிறானோ அதே போல சுப்தோபி யச்ச வேத்தி, அவனும் அர்த்தான் வேத்தி. ஆனா என்ன வித்தியாசம்னு சொன்னா, நிஜ மகசா, தன்னுடைய ஞானஸ்வரூபத்தினாலே சைத்தன்யத்தினாலே. இதுதான் வித்தியாசம். இந்த சைத்தன்யம் ஜாகிரத்துல இருக்கு, ஆனா ஜாகிரத்துல அவனுக்கு பல உபகரணங்கள் சேர்ந்து கலந்து இருக்கிறதுனாலே இந்த சைத்தன்யத்தினாலதான் எல்லாத்தையும் பாக்குறோங்கிறது அவனுக்கு தெரியல. அப்ப அவன் என்ன பண்றான், குழப்பிக்க வேண்டியிருக்கு. எந்த பிரகாசத்துல நான் வெளி விஷயத்த பாக்குறேன் அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப சொப்பனத்துல வரும்போது மற்ற கண்ணு காது மூக்கு இந்த இத்தியாதி இந்திரியங்கள் எல்லாம் வேலையை நிறுத்தி விடுத்து. ஆனா இவனுக்கு சொப்பனம் வருது, சொப்பனத்துல பாக்குற மாதிரி இருக்கு, கேட்கிற மாதிரி இருக்கு, நடக்கிற மாதிரி இருக்கு, எல்லா இந்திரிய வியாபாரமும் நடக்கிற மாதிரி தெரியுது. இது எதனால தெரியுது? கண்ணால தெரியல, காதால தெரியல, அதுகள்னால தெரியல. அப்ப எதனால தெரியுது? நிஜ மகசா, தன்னுடைய சொந்த சைத்தன்யத்தினால தெரியுது. இததான் ஸ்வயஞ்சோதிர் பிராமணம்னு சொல்றது. அந்த பிராமணன் இந்த விஷயத்தை தான் நமக்கு எடுத்து சொல்றது. அப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது, இதுல இருந்து நம்ம எதுல இருந்து ஒதுங்கிட்டோம்னு சொன்னா, மற்ற இந்திரியங்கள் விஷயங்கள் இருக்கு, அந்த இந்திரியங்கள்ல இருந்து நாம வெளியில வந்தாச்சு. வெளியில வந்தாச்சுன்னா இந்திரியங்கள் நாம் இல்லை. எப்படி தேகம் நாம் இல்லையோ, அது ஜடம், அதை பார்க்கக்கூடிய ஆத்மா வேறோ, அதே மாதிரி சொப்பன காலத்துல வேலை செய்யாத இந்திரியங்கள் எதுவோ அதுகள்ல இருந்து தன்னை பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இது போகும். ஆனாலும் சொப்பனத்திலையும் நான் 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 தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த நான் தான், நான் எது தெரிகிறதோ அதுதான் சித் ஸ்வரூபம் அப்படின்னு நாம நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த நான்கிறதுல இருந்தும் ஆத்ம சித் ஸ்வரூபத்தை பிரிக்கிறது அடுத்தது. யச்சா ஹங்கார மோஷே வியபரிமுஷித சித் சுக்தி சௌக்கியாதி சாட்சி யச்ச அகங்கார மோஷேபி. மோஷகான காணாம போகுது. இந்த அகங்காரம் இருக்கே, அகங்கர பிரதீதி கூட காணாம போயிடுறது எப்போ? சுஷுப்தியில. சொப்பனம் போச்சுன்னா அடுத்தது சுஷுப்தி. சுஷுப்தியில நான்கிற அந்த அம்சமே தெரியல. சொப்பனத்துலயாவது நான் அதை போயிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் தெரியுது, விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. ஆனா சுஷுப்தியில ஒரு விவகாரமும் தெரியறது இல்லை, நான்கிறதும் தெரியல. ஆனால் ஆத்மா இருக்குது. அது எப்படி சொல்றது? அபரிமுஷித சித் சுக்தி சௌக்கியாதி சாட்சி. அபரிமுஷித சித்து. அந்த சமயத்திலையும் அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் லோபமாகாமல் இருக்க. நான்கிறது காணாம போயிடுத்து, லோபமாயிடுத்து. ஆனா சைத்தன்யம் லோபமாகாமல் இருந்துட்டு இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, சுக்தி சௌக்கியாதி சாட்சி. ஆனந்தமா தூங்கினேன்னு முழிச்சுடி சொல்றானோ இல்லையோ, எழுந்ததுக்கு அப்புறம் என்னப்பா இருந்தது, எப்படி தூங்கினேன்னு சொன்னா, பிரமாதமா ரொம்ப சௌக்கியமா இருந்தது,
ஒண்ணு தெரியல, ஒன்னும் பாக்கிய விஷயமே தெரியாம சௌக்கியமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றவன் அந்த சௌக்கியத்தை தெரியாம சொல்ல மாட்டான். ஆக அவன் தூங்கினது அவனுக்கு தெரியுது, அந்த சமயத்துல சௌக்கியமா இருந்தது அப்படிங்கிறது தெரியறது. அப்ப இதெல்லாம் எப்படி தெரியறது? அந்த சமயத்துல அகங்கிறது காணலையே, அகங்கிறது காணாம போயிடுத்தே அப்படின்னு சொன்னா இந்த அகங்கரத்தை தாண்டி அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கு. அதுதான் ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபம். அதுதான் சுக்தி சௌக்கியாதி சாட்சி. இப்ப நாம இந்த 3 அவஸ்தையில பார்த்தா, ஜாகிரத அவஸ்தையில இருந்ததுல பல விஷயங்கள் சொப்னாவஸ்தையில காணாம போயிடுச்சு. ஜாகிரத அவஸ்தையில நமக்கு ஸ்தூலமான தேகம் இருந்தது, இந்திரியங்கள் இருந்தது, மனசு இருந்தது, ஆத்மா இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா சொப்னாவஸ்தைக்கு வரும்போது தேகம் விட்டு போச்சு, மற்ற இந்திரியங்கள் விட்டு போச்சு. இந்த அந்தகரணங்கிறது மாத்திரம் கூட இருந்துட்டு எல்லா ஞானத்தையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. ஆனா சுஷுப்திக்கு வரும்போது அந்த அந்தகரணம் கூட இல்லாத போயிடுச்சு. அதனால அகங்கிறது இல்லை, ஆனா தியானம் இருக்கு. தூங்கிறது தெரிகிறது, முழிச்சுன்றதுக்கு அப்புறம் நான் சொல்ல முடிகிறது. ஆக இப்ப இந்த 3வது நிலையில சுஷுப்தி அவஸ்தையில அந்த சுஷுப்தியையும் அந்த சௌக்கியத்தையும் அனுபவித்து அதை பிரகாசப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம் இருக்கே, அந்த சாட்சியை பத்தி ஸ்ருதி என்ன சொல்றது? இதுக்கு லோபம் கிடையாது. திரஷ்டுஹு திருஷ்டே ரலோபே ஸ்ருதிரபி. இதுதான் அந்த ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம். இதுதான் ஞானமாக இருந்துட்டு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு இருக்கு. அப்படி இதுக்கு அழிவே கிடையாது, இதுக்கு லோபம் கிடையாது. பாக்கி எல்லாத்துக்கும் லோபம் உண்டு. ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லை. ஆனா இந்த ஸ்வரூபத்துக்கு லோபம் கிடையாது. நகி திரஷ்டுர் திருஷ்டேர் விபரிலோபோ வித்தியதே அவிநாசித்வா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ததாசௌ இப்படி விசாரம் பண்ணினதுனாலே கடைசியில இந்த சாட்சியா ஒரு ஸ்வரூபம் நிக்கிறதே, இந்த ஸ்வரூபந்தான் நம்மளுடைய பிரத்யேக ஆத்மா. ஆத்மாங்கிறது இதுதான். அப்படியானால் இது திருக் ஸ்வரூபங்கிறது தீர்மானமா இருக்கு. இதை பார்க்கறதுக்கு இன்னொன்னு இல்லை, இதுதான் எல்லாத்தையும் பார்க்கறது. மற்ற விஷயங்கள் காணாம போறச்ச காணாம போச்சுன்னு தெரிவிக்கிறது, அது இருக்கிறச்ச இருக்குன்னு தெரிவிக்கிறது, எல்லாம் தெரியறதுங்கிறது இதுக்குதான் தெரியுறதே தவிர பாக்கி எல்லாமே திருஷ்யமா இருக்கக்கூடிய வஸ்து அதுக்கு தான் இருக்கோங்கிறதும் தெரியாது, இல்லைங்கிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது ஒண்ணுக்குதான் அந்த சக்தியே உள்ளது. ஆக ஆத்மா திருக்ஸ்வரூபம் சைதன்ய ஸ்வரூபம் அப்படிங்கிறது சித்தமா இருக்கு. இனிமே இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 36வது. இந்த 36வது ஸ்லோகத்துல இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவர் என்ன நிரூபணம் பண்றாருன்னு சொன்னா, இது ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு. அப்பதான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு சொன்ன அதே ஸ்வரூபம் ஜீவனிடத்துல இருக்குங்கிறத நிரூபணம் பண்ணினதாக அதை சொல்றார். யச்சாத்மான்யத் ப்ருவாணம் பிரியமிதி தவதத் ரோத்ஸ்யதீதி ப்ரவீதி பிராஜ்ஞேன ஐக்கியம் சுஷுப்தௌ நிகததி ச யதானந்த சம்வின்மயேன இச்சாயத் ஸ்வானுகூலே த்ரிஜகதி விதிதா ஸ்வப்ரதீபே ஜிஹாசா யச்சாம் சர்வதேதி ஸ்பிருஹயதி ததசௌ பிரத்யகாத்மா சுகாத்மா. ததசௌ பிரத்யகாத்மா சுகாத்மா. இந்த காரணங்கள்னாலே இந்த பிரத்யகாத்மாவை சுகஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்னென்ன காரணங்கள்? எச்ச முதல்ல ஒரு காரணம், அப்புறம் எத்து 2வது காரணம், எத்து 3வது காரணம், எச்சு 4வது காரணம். ஒரு 4 காரணங்கள்னாலே நம்மளுடைய பிரத்யேகாத்மாங்கிறது சுகாத்மா சுகஸ்வரூபம் தீர்மானமா இருக்கும். முதல்ல என்ன சொல்றாரு? எச்சாத்மா எச்ச ஆத்மான்யத் ப்ருவாணம் பிரியமிதி தவதத் ரோத்ஸ்யதீதி ப்ரவீதி. ஸ்ருதியில பிருஹதாரண்யக ஸ்ருதியில இந்த ஆத்மஸ்வரூபம் புத்திரனை விட பிரியமானது, பணத்தை விட பிரியமானது, எல்லாத்தையும் விட பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு வரைச்சே, நான் எதை ஆத்மாவை பிரியம்னு சொல்றேன் இல்லையா, இந்த ஆத்மாவை தவிர்த்து வேற எதையாவது பிரியம்னு ஒருத்தன் நினைச்சுண்டானே ஆனால் அந்த பிரியம் நிலைச்சு நிற்கக்கூடிய பிரியமாக இருக்காது, ஸ்திரமான பிரியமாக இருக்காது. அத பிரதிஜை பண்ணுற மாதிரி சொல்றது ஸ்ருதி. யாராவது
நான் சொன்ன ஆத்மாவை தவிர்த்து வேற ஒரு பிரியம் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுப்போம். அப்ப இந்த ஆத்ம ஜானி அவனை பார்த்து தீர்மானமா சொல்லலாம், அப்பா நீ எதை பிரியம்னு சொல்றியோ அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும், அது நித்தியம் இல்லை, அழியக்கூடிய பிரியம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும், அவன் சொன்னது உண்மையாகும் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படி? ஏன்னா ஆத்மாதான் எல்லாத்தையும் விட பிரியமானது. ஆத்மாதான் பிரியமானது, மற்றது பிரியமானது இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து காண்பிக்கிறது அந்த ஸ்ருதி. இதுல என்ன தெரியுது? ஆத்மா பிரியமானதாக இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிறதுதான் காரணம். எது ஆனந்தமோ அந்த ஆனந்தம்தான் நமக்கு பிரியம். அந்த ஆனந்தத்துக்கு அடையறதுக்கு சாதனமாக இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு பிரியம். அதாவது அந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு இது சாதனம்னு நம்ம எதையாவது நினைச்சுட்டோம், ஆனால் அந்த நாம நினைச்சுட்டு இருக்கோமே அது சரியோ தவறோ, இது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நினைஞ்சிட்டோம்னா அந்த சாதனத்தும் நமக்கு பிரியமாக ஆயிடுறது. அப்படி இருக்கிறச்சே நமக்கு முக்கியமான பிரியம் எது அப்படின்னு கேட்டா அந்த சாதனம் இல்லை. அந்த சாதனத்தால நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த ஆனந்தம் தான் நிஜமான பிரியம். அந்த ஆனந்தம் எதுன்னு கேட்டா இந்த ஸ்ருதி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? ஆத்மாதான் அந்த ஆனந்தம். இதை தவிர்த்து பக்தத்துல எத்தனையோ ஆனந்தம் லோகத்துல பிரசித்தமா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ஆனந்தங்கள்லாம் ஆனந்தமே இல்லை. ஏன்னா அது அழிஞ்சு போகக்கூடிய ஆனந்தம், அது அழிஞ்சு போகணும். அது அழியக்கூடியதுன்னு சொன்னா அதனால ஆனந்தம் இல்லைன்னு ஆகுமா? அழிஞ்சு போனாலும் அது ஆனந்தம் தானேன்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா ஆத்மனஹா அந்நியத்துன்னு ஒரு அந்நியத்து போட்டார். ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறானதாக இருக்கக்கூடியது உனக்கு பிரியமாக ஆனந்தமாக தெரியறதுன்னு சொன்னா அந்த ஆனந்தமானது ஆத்மானந்தம் தான் பிரதிபலிச்சு தெரியுது. இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆனந்தம் அதாவது கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபலனம் இருக்கே அதை நம்மளுடைய முகமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி பாக்கிய விஷயத்தினால ஏற்படக்கூடிய அந்தகரண விற்த்தியில பிரதிபலிக்கக்கூடிய நம்மளுடைய ஆனந்தத்தை நாம விஷயானந்தமாக பார்க்கிறோம், அந்த விஷயத்திலேருந்து கிடைச்ச ஆனந்தமாக பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த விஷய சம்பர்க்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த விற்த்தியானது நிச்சயமா அழிஞ்சு போகக்கூடியது, அது நிலைச்சு நிற்கவே நிற்காது. ஆகையாலே அந்த ஆனந்தத்தை போய் இது எனக்கு ரொம்ப பிரியமானது, இது நிலைச்சு இருக்கும்னு ஒருத்தன் நம்பினான்னா அவன் ஏமாந்துதான் போவான் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்ருதி. ஆத்மாவை காட்டிலும் வேறான ஒரு வஸ்துவ பிரியம்னு எவன் சொல்றானோ அவனுக்கு நிச்சயமாக அந்த பிரியம் அழியும் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஆக ஆத்மாதான் ஆனந்தம்னு இந்த ஸ்ருதி நமக்கு சொல்லிக் கொடுக்கறதா. இன்னும் ஒண்ணு சொல்றார், பிராஜ்ஞே நைக்கியம் சுஷுப்தௌ நிகததிச்ச யத் ஆனந்த சம்பின்மயேன. சுஷுப்தியில இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு பேதமில்லாத கலந்து ஒன்னாக இருக்கிறதாக வர்ணிக்கிறது ஸ்ருதி. ஸ்ருதியில அவன் எங்கடா இருந்தான், எங்க போயிருந்தான், எங்க தூங்கினா அப்படின்னு கேட்டா ஸ்ருதி சொல்றது அவன் அந்த பிரம்மஸ்வரூபத்துல இருந்தான், சத்ஸ்வரூபத்துல இருந்தான், சத்துல லயித்து இருந்தான், இப்படி எல்லாம் சொல்றது. அந்த பரமாத்மஸ்வரூபம் எப்பேற்பட்டது? அது ஆனந்த சம்பின்மயம். ஆனந்தமாகவும் இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு, சித் சுரூபமாகவும் இருக்கு. ஆனந்தமாகவும் சைத்தன்யமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஸ்வரூபம், பிராஜ்யனான்னு சொன்னாக்க பரமாத்மனா அப்படின்னு அர்த்தம். அந்த பரமாத்மாவோடு ஐக்கியம்னா பேதம் இல்லாத நிலை. சுஷுப்தியில பேதமில்லாத நிலையில அந்த ஜீவாத்மா இருக்கிறான் அப்படிங்கிறத ஒன்னு ரெண்டு இல்ல பல ஸ்ருதிகள் நிரூபணம் பண்றது. ததா சோம் பல வார்த்தைகள் இருக்கு, ஆனா அர்த்தம் ஒண்ணு. ததா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னா அதோட ஒன்னா போறது. யயேஷோஸ்மின் ஹிருதய ஆகாஷ தஸ்மின் சேதே. ஆகாஷன்னா பரமாத்மா, அந்த பரமாத்மாவோட தூங்குறான்னு சொன்னா பரமாத்மாவோட கலந்து கிடக்கான். பிரியா பிராஜ்யேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா அப்படி இல்ல பல ஸ்ருதி வாக்கியங்கள் சுஷுப்தி காலத்துல அந்த ஆனந்த ஸ்வரூபமான பரமாத்மாவோடு கலக்கிறான்னு சொல்லு. இது வாஸ்தவமா கலக்கிறது எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பரமாத்மாவுக்கு ஆனந்த ஸ்வரூபம் இருக்கே,
அதே ஆனந்த ஸ்வரூபம் தான் இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமும். ஆனால் பேதகமான உபாதி அதையும் இதையும் பின்னமாக தெரிவிச்சுண்டு இருந்தது. அது அந்த உபாதி இந்த பேத பிரதீத்தியை உண்டு பண்ணிட்டு இருந்ததே, அது வேற இது வேறேன்னு அந்த பிரதீதி பண்றதை நிறுத்தி கொடுத்து சுஷுப்தி காலத்துல. ஆக கொஞ்சம் வேலையை நிறுத்திது. வேலையை நிறுத்தினத்தால இப்ப என்னாச்சு, ஒன்னா போச்சுன்னு விவகாரம். இது ஒன்னா போகல, ஒன்னாதான் இருக்கு. பேத பிரதீதியானது பிரிச்சு வச்சு காணப்பட்டு இருந்ததே, அந்த பிரதீதிக்கு கொஞ்ச நாள் விசிராந்தி ஏற்பட்டது. இப்போ நிஜமாவே இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் ஆனந்த சித் ஸ்வரூபமாக இல்லாம போச்சுன்னா, நிஜ ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு சுஷுப்தி காலத்திலேயாவது ஜீவன் பேதம் இல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமோ? பரமாத்மாவை காட்டிலும் பரமாத்மா ஆனந்த ஸ்வரூபம், ஜீவன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஜீவன் சுஷுப்தி காலத்துல பரமாத்மாவோடு கலந்து பிராஜ்யனாத்மனா சம்பரிஷ்வக்தா அஸ்தி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது சரியா வருமோ? வரவே வராது. அது வேற ஸ்வரூபம், இது வேற ஸ்வரூபமா இருந்தா இது ரெண்டும் கலக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுல இருந்து என்ன தெரியுது, என்ன ஊகிக்கிறோம், இதுவும் அதுவும் ஒரே ஸ்வரூபம் தான், அது சச்சிதானந்தம்னா இதுவும் சச்சிதானந்தம் தான் அப்படிங்கிறது தெரிகிறது சொல்றாங்க. பிராஜ்யைனைக்கியம் சுஷுப்தௌ நிகததி ச யதா நந்த சம்பின்மயேன. இது ரெண்டாவது எத்தாச்சு. மூணாவது எத்து இச்சாயத் ஸ்வானுகூலே த்ரிஜகதி விதிதா ஸ்வப்ரதீபே ஜிஹாசா. உலகத்துல பார்த்துங்கோ, தனக்கு அனுகூலமா இருந்தா அவ பிரியமா இருப்பான், தனக்கு பிரதிகூலம் பிரதீபே தனக்கு பிரதிகூலமா இருந்தா அவளை பிடிக்காது. ஜிஹாதாச்சே இவ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படி? ஏன் தனக்கு அனுகூலமா இருந்தா உடனே பிடிக்கணுமா, தனக்கு அனுகூலமா இல்லைன்னா உடனே அதை பிடிக்காத போகணுமாவா? ஏன் அப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, தன் ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமா இருக்குங்கிறது இது பிரமாணம். தன் ஸ்வரூபம் ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை தனக்கு அனுகூலமாக இருக்கிறவன் இடத்துல பிரதிபலிக்கிறதுனால இவன் அதை பிரியமாக நினைக்கிறான். தனக்கு பிரதிகூலம்னு எதை நினைக்கிறானோ அந்த விஷயத்துக்கிட்ட இவனுடைய ஆனந்த ஸ்வரூபம் பிரதிபலிக்காத காரணத்தினாலே அது இவனுக்கு பிரதிகூலமாக தெரிகிறது, துக்கமாக தெரியுது. அப்ப இதுல என்ன தெரியுது, இது மூணு லோகத்திலும் இப்படிதானா? இந்த லோகம் மாத்திரம் இல்ல, திரிஜகதி விதிதா சுவானுகூலே. இதுதான் ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு நிரூபணம் பண்ணி காமிச்சு. தனக்கு அனுகூலமா இருந்தா பிடிக்கும், தனக்கு பிரதிகூலம்னு சொன்னா பிடிக்காம போயிடும். இது தெரியாத விஷயமே இல்லை. அது ஏன் அப்படின்னு சொன்னா, தான்கிறது தனக்கு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு, எப்போதும் பிடித்த விஷயமாக இருக்கு. அதுதான் காரணம். ஆக ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிறதுக்கு லோக பிரசித்தமான இந்த விவகாரம் கூட ஒரு பிரமாணமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். யத்யாம் சர்வதேதி ஸ்பிருஹயதி. தான் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. சங்கேபிச்சாரிகாச்சாரி சொல்றார், ஒரு சின்ன பூச்சி இருக்கு, அதுக்கு மேல ஏதாவது ஆபத்து வந்து கொடுத்தோன்னா டக்குன்னு தன்னை காப்பாத்திட்டு உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு போடுதான். பிரேமா அனுபாதி அசுகாத்மனி ந பிரசித்தா சஹா பிரத்யகாத்மனி கிரிமேரபி லோகசித்தா. சின்ன பூச்சி கூட நம்ம இன்னொரு புழுதானே, இப்போ ஆபத்து வந்து செத்து போனா என்ன அப்படின்னு ஆசை நினைக்கிறது இல்லையா? இருக்கணும், உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. மா நபூவம் பூயாசம் அப்படின்னு பிரத்யேகாத்மாவில் ஆசையா. எச்சாம் சர்வதா, எத்தனை காலம் இருக்கணும், இன்னுதே இருக்கணும். சர்வதா சியாம், நான் இல்லாம போயக்கூடாது. மோட்ச காலத்துல முக்தனாக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அழிஞ்சு போகணும்னு ஆசையப்படல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, தன்னுடைய அந்த ஸ்வரூபம் இருக்கே அது ததசௌ பிரத்யகாத்மா சுகாத்மா, எப்போதும் பிடிச்சே இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய அந்த ஸ்வரூபம் இருக்கே அது ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். இதோட 36வது ஸ்லோகமும் பூர்த்தி ஆயிடுச்சு. இதோட இன்னைக்கு வச்சுப்போம்.